என்ன கன்னிராசி அன்பர்களே, கடந்த காலமான 2025 ஜூன் முதல் 26 ஜூன் வரை நீங்கள் பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை பிடுங்கி தின்றாராம் மனுமாறுன்ற மாதிரி உத்தியோகம் கிடைக்கல, வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்கல, இப்படித்தான் சிரமப்பட்டீங்க. பிச்சை எடுக்காத குறை, பிச்சையும் எடுத்துட்டீங்க, கௌரவ பிச்சை எடுத்துட்டீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு பிரமாதமான காலம், வெளிநாடு பிரயாணம், உங்கள் மனசில் இருக்கிற ஆஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் காலம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணுன்ற ஜாதகம் இருந்து வில்லங்கமும் இல்லாமல் கடைசி வரலும் வாழணுன்ற கிரகமைப்பு இருந்தால் திருமணம் நடக்கும். இல்லை என்றால் நடப்பதை போன்ற மாயையை காட்டி நடக்காமல் போயிடும். ஒன்று கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும். உங்களுக்கு பெண்ணை பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு உங்களை பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா கால தேச வர்த்தமானம், அந்தந்த சமூக நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கோச்சார பலன்களையும் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லலை. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை உருவாக்கிய மூல புருஷர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு மதியுகம் படைத்தவர்கள். இதே 50-60 வருஷத்துக்கு முன்னாடின்னா அழகாக குருபலன் வந்த உடனே யாராக இருந்தாலும் கொடுத்துருவாங்க. ஆம்பளை அதுதான் ஒரே தகுதி. ஆண் பிள்ளையானாலும் ஜான் பிள்ளை, ஆமாம் சைஸ்ன்னா ஒரு அடி இருக்கான்னு பார்க்காத, அவன் ஆம்பளை, பொண்ணை கொடு. 6 அடி பொண்ணை கூட 1 அடி ஆம்பளை கொடுத்துருவாங்க. இப்போ பையனை நடந்து வா, பேச வருமா, இப்படி இவ்வளவும் கேட்குறாங்க. டான்ஸ் ஆட வருமா, நல்லா சமைப்பீங்களா, இதெல்லாம் பெண்களை ஆண்கள் கேட்ட காலம் போய் ஆண்களை பெண்கள் கேட்குற காலம். அதனால் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியத்தில் உண்மையிலேயே கல்யாணம் ஆகணும், நல்லபடியாக வாழணுன்ற விதி இருக்கிறவங்களுக்கு தான் ஆகுது. மற்றவங்களாம் அவ்வளோதான். சம்போ சிவ சம்போ பாட்டு தான். ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குறவங்களுக்கு குழந்தை பிறக்கணுன்ற ஜாதக கிரக அமைப்பு உள்ளவங்களுக்கு பிறந்துடும். எல்லாமே தெளிவாக டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஜோசியம் இவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை தவறுன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால தான் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறது.